வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்க. இதுல 5th பிப்ரவரி 3rd ஷிஃப்ட்ல ஜிகேவும் இங்கிலீஷும் என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எந்த டாபிக்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பார்த்துக்கலாம். இது அப்கமிங் டேஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்ன டாபிக்லாம் கேட்குறாங்க, எதெல்லாம் நான் ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கேள்வி பொறுத்தளவுக்கு லூர் டான்ஸ் இஸ் அ ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? கொஸ்டினை பார்த்த உடனே சொல்லிடலாம் என்ன டாபிக்னா ஸ்ட்ராட்டஜிக்கு. அதுல ஃபோக் டான்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. எல்லா ஷிஃப்ட்லயும் 1 or 2 கொஸ்டின்ஸ் என்னன்னா இந்த ஃபோக் டான்ஸ்ல இருந்து கேட்டுறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும், இந்த டாபிக்கை அடிக்கடி என்ன பண்ண ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல நிறைய என்ன அப்படின்னா ஃபேக்சுவலா இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணி ஆகணும், நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரணும், லூ டான்ஸ் நான் கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு நான் ப்ராப்பரா சொல்லியிருப்பேன். எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரியானா. ஸோ லூ டான்ஸ் வந்து ஹரியானாவோடது இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன். இப்போ அதர் டான்ஸையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். மேபி எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு அப்கமிங் டேஸ்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கூகா, சார்குலா, மஞ்சிரா, கமால், ஜூமர் வந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து ஹரியானா. பாக், கா, கொரியா, இது எல்லாமே வந்து ஹரியானாவோட வந்து ஃபோக் டான்ஸ். அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஹரியானா தான் வரும். அடுத்த கேள்வி, the second phase of the green revolution in India existed. எந்த டிகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரீன் ரெவல்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். எக்கானமில வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். இதுல செகண்ட் ஃபேஸ்ன்னு கேட்கிறேன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்போ வரும்னா 1965 பீரியட்ல வந்து வரும். ஏன் அந்த டைம் வருது அப்படின்னா அந்த 65ல தான் என்னன்னா இந்தியா வந்து ஒரு வார்ல வந்து ஈடுபட்டிருக்கும். பிளஸ் என்ன வரும்னா பஞ்சம் வரும், ஃபெமைன் வரும். இந்த ரெண்டு கண்டிஷனால என்னன்னா இந்தியால சுத்தமாவே வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சர் எடுக்காது. ஸோ விவசாயம் பெருசா இது பண்ணனால நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருப்போம்னா அடுத்த கண்ட்ரி தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு கான்செப்ட் கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து. ஸோ பசுமை புரட்சி வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யாருன்னா எம்எஸ் சுவாமிநாதன். எதுக்கு இதை சொல்றேன்னா இவர் ரிலேட்டடா வந்து ரீசெண்ட் டைம்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்சில கேட்டுட்டு இருக்குங்க. ஏன்னா லாஸ்ட் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்தார். ஸோ அதனால என்னன்னா மேபி இவரை பத்தி கேட்கலாம். அது சம்பந்தப்பட்ட கான்செப்ட்னால அந்த இடத்துல சொல்றேன். கிரீன் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் த கிரீன் ரெவல்யூஷன் இந்தியனா எம்எஸ் சுவாமிநாதன். அவர் தான் கிரீன் ரெவல்யூஷனை தொடங்கியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 65ல ஆரம்பிக்கும். செகண்ட் ஃபேஸ் வந்து 70ல இருந்து. ஸோ 70ல இருந்து 80 டைம்ல வரும். அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 70ல இருந்து 80 ஆப்ஷன் சி தான். இது வந்து என்னன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணிதுன்னா ஈஸியா கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அடுத்த கேள்வி, குருகதா. ஸோ வந்து ஃபேமஸான ஒரு ஃபோக் டான்ஸ் ஸ்டோரி டெல்லிங் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரே ஷிஃப்ட்லயே 2 கொஸ்டின் கூட என்னன்னா ஃபோக் டான்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா நான் கிளாஸ் எடுக்கும் போது சொன்ன ஸ்லைடு தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ குருகதா இது அந்த கதை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, கதைனாவே என்னன்னா ஸ்டோரி சொல்றது ரைட்டா. எங்க ஃபேமஸ்னா ஆந்திரா அண்ட் தெலுங்கானால. எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்துன்னா இப்ப ஏதாவது வந்துன்னு வச்சுக்கலாம், ஒரு திருவிழா, கிராமத்துல திருவிழா அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு நாடகம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. என்ன நாடகம் பண்ணு கேட்டா கட்டபொம்மன் நாடகம்னு சொல்லுவாங்க. அந்த கட்டபொம்மன் நாடகம் அந்த ஸ்டோரி என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து நிகழ்த்தி காட்டுவாங்க. அதே மாதிரிதான் வந்துடும் இந்த புருகதா எங்கன்னா ஆந்திரா அண்ட் தெலுங்கானால. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆந்திர பிரதேஷ். இது லேர்ன் பண்ணியிருந்தா ஈஸி தாங்க, லேர்ன் பண்ணலன்னா டஃபஸ்ட் கொஸ்டின். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சார் ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் லேர்ன் பண்ணிருக்கணும். பேசிக்கா நம்ம லேர்ன் பண்றதை விட்டுட்டோம்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு என்னதான் தெரியும்னா எல்லா கொஸ்டினுமே டஃப்பா தான் தெரியும். பாருங்க, ஆந்திர பிரதேசோட எல்லா ஃபோக் டான்ஸும் இந்த இடத்துல இருக்கு. முக்கியமானது மட்டும் சொல்றேன், கோனலூர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கோலாட்டம் நிறைய ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணுவாங்க. கோலாட்டம்னாவே தமிழ்நாடு அப்படின்னு நினைப்பாங்க, கிடையாது. கோலாட்டம் அவங்க சைடுல ஒண்ணு இருக்கும், அதோட பேர் வந்து கோலாட்டம். புட்ட பொம்மலு இதை நீங்க ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. அதாவது என்னன்னா அல்லு அர்ஜுனோட ஒரு சாங் இருக்கும், புட்ட பொம்மான் இருக்கும் பாத்தீங்களா, அதோட நீங்க கனெக்ட் பண்ணலாம். வீரநாட்டியம் இதையும் சம்டைம்ஸ் என்னன்னா தமிழ்நாட்டோடது ஓகே வீரநாட்டியம் இருக்குன்னு சொல்லி கனெக்ட் பண்ணுவாங்க. அது கிடையாது. இது எல்லாமே ஃபேமஸ் ஆனது. பிம்சா இப்ப வந்ததுன்னா புரகரவசம், லம்படி, தப்பா. அடுத்து வந்து பாம கலாபம். அடுத்து போலாம். அடுத்த கேள்வி, ஷால்தே பிகோதி ஒரு ஃபேர். ஃபேர் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி. அது எந்த ஸ்டேட்ல ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிகோதி ஃபேர் வந்து உத்தரகாண்ட்ல வந்து ஃபேமஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், உத்தரகாண்ட் தான். இதெல்லாம் எந்த மாதிரி இதுல வந்து கேட்கறாங்கன்னு தெரியல. பட்
ஃபேர் ரிலேட்டடா என்ன ஒரு திருவிழா, அதாவது ஒவ்வொரு ஏரியால என்னன்னா ஒரு மாதிரி ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதுல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, கஸ்கதியா ஸோ பாப்புலரான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ் அண்ட் பலட் சிங்கிங் ஸ்டைல் எந்த ஸ்டேட்டோட ஃபேமஸ் பாருங்க. 3 கொஸ்டினுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ்ல இருந்து டைரக்டா கேட்கறாங்க ரைட்டா. தஸ்கதியா இது நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருக்கோம். ஸோ தஸ்கதியா ஃபேமஸ் என்னன்னா ஒடிஷாவோட வந்து ஒரு ட்ரைபல் டான்ஸ். ஸோ அதனால என்ன வரும்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒடிஷா தான். ஒடிசாவோட வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ஃபோக் டான்ஸ் எல்லாத்தையும் இங்க இருக்கு. ஸோ கொட்டிப்புவா, தந்தாரி, பாகா நாச்சா, கர்மா, ராணப்பா, மயிர்பாச்சி சாகு, கும்ரா, தால்கை. இது எல்லாமே ஒடிஷாவோட என்ன அப்படின்னு பார்த்தா இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ். ஸோ ஒவ்வொரு டான்ஸையும் நான் ப்ராப்பரா இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இதோட இது வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். கேள்விக்கு ஆன்சர் வந்து ஒடிஷா தான். அடுத்த கேள்வி, த அயனோஸ்பியர் இஸ் அ பார்ட் ஆஃப் விச் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் கேட்குறாங்க. சரி ஆக்சுவலி என்னன்னா ஜியாகிரபில கடந்த 2 நாளாவே என்ன அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் அவங்க கை வைக்கிற ஏரியா வந்து ஒன்னு அட்மாஸ்பியர் டாபிக் வைக்கிறாங்க, ரெண்டாவது வந்து சோலார் சிஸ்டம், சோலார் சிஸ்டத்துல இருந்து கை வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்திய ஜியாகிரபி. இது வந்து பேசிக் ஜியாகிரபி. அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியாகிரபி பொறுத்தளவுக்கு என்ன ரிவர் சிஸ்டத்துல இருந்து கை வைக்கிறாங்க. ஒன்னு ரிவர், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் பிசிக்கல் மேப் இருக்கும் பாத்தீங்களா, இந்தியாவோட பிசிக்கல் மேப். அதுல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் அதாவது கம்ப்ளீட்டா இது பண்ற மாதிரி. அது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து சாயில இருந்து கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டின் சாயில இருந்து கேட்டிருந்தாங்க. இவ்வளவு ஞாபகம் இருக்கு, நான் வர வர வந்து சொல்லணும். ஸோ அயனோஸ்பியர் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா, அப்ப அட்மாஸ்பியர் ரைட்டா. ஸோ ஜியாகிரபியில் அட்மாஸ்பியர், அதாவது தெர்மோஸ்பியருக்கு பாத்தீங்கன்னா தெர்மோஸ்பியருக்கு இன்னொரு பேர் தான் அயனோஸ்பியரிக் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் ரேடியோ வேவ் வந்துன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தெர்மோஸ்பியர் தான். அடுத்த கேள்வி, which one of the following organ is a cartilage present? cartilage அப்படின்னா எலும்புக்குரிய ஒரு மென்மையான திசு. சரி தமிழ்ல இருக்கும்போது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் கார்டிலேஜ் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ்ல அதுக்கான மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுமா இந்த கொஸ்டினை லாஜிக்கலா கூட வந்து ஆன்சர் பண்ண முடியும். மென்மையான திசு வந்து நம்ம உடம்புல எந்த பகுதியில இருக்குன்னா நம்மளோட காது அந்த மூக்கு பகுதியில இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், சீதா வரும். இது என்னன்னா கொஞ்சம் லாஜிக்கலா எடுத்து ஆன்சர் பண்ணலாம், அதுக்காக சொல்றேன். அடுத்த கேள்வி, எந்த ஸ்டேட்ல லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அயன் ஓரே கோல்டு அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் இரும்பு தாது, தங்கம் மற்றும் கனிமங்கள் மொத்த மதிப்பில் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலங்களோட முறை வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஓகே மினரல்ஸ் அப்படின்னா கனிமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கனிமத்தோட மேப் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். அவன் என்னென்ன சொன்னா, ஒன்னு அயன் ஓரேன்னு சொன்னா, இன்னொன்னு கோல்டு, இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வச்சு கனெக்ட் பண்ணுவேன். நம்ம கோல்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஷார்ட்கட் எடுக்கலாம் லாஜிக். அதாவது கோல்டு நம்ம என்ன கேஜிஎஃப் மூவி பார்த்தோமா, கேஜிஎஃப்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரீஜன் கேஜிஎஃபே வந்து கர்நாடகா தான். ஸோ அப்போ கர்நாடகா கோல்டு வந்து வரலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம என்ன பண்ணலாம் லாஜிக்கா வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணலாம். ஓகே இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். பட் அயன் ஓர் இருக்கு பாத்தீங்களா, அது தெரியணும். இங்க பாருங்க அயன் ஓர் இருக்கு பார்த்தா. ஸோ அயன் ஓர் பொறுத்தளவுக்கு என்னன்னா எந்த இடத்துல ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா இந்த பகுதி, இந்த ரவுண்டா இருக்குல்ல, அதாவது வட்டமா இந்த மாதிரி ரவுண்டா இருக்கா, அது இந்த பகுதியில இருக்கு. இந்த பகுதி அதிகமா இருக்கு ரைட்டா. அப்ப இந்த பகுதி வரும்போது என்னது ஒடிசா கிட்ட வரும். இந்த பகுதி வரும்போது என்ன அப்படின்னா இது வந்து கர்நாடகா ரீஜன் ரைட்டா. ஸோ அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா கர்நாடகா பகுதி அயன் ஓரே இருக்கு. ஸோ ஒடிஷா கர்நாடகா வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் என்ன பி தான் வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா இதுதான் வந்துன்னா கரெக்டா வரும். சரி என்ன நம்மளுக்கு அந்த மேப் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து, வாட் இஸ் அ கவர்மெண்ட் ரன் பை த ஆர்மி இல்ல மிலிட்டரி ஆஃபீஸர். ஸோ ஒரு ஆர்மியை ரன் பண்றதுக்கான பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டோக்ரசி அப்படின்னு சொல்றது. ஸோ ப்ளூட்டோக்ரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ அப்படின்னாவே என்னன்னா பணக்காரர்கள், அதாவது ரூல் பை வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூல் பை வெல்த், அதாவது வெல்த்தியஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுவோம்னா ரூல் பண்ற ஆட்சி தான் வந்து ப்ளூட்டோக்ரசின்னு சொல்லுது. ஒலிகார்கி அப்படின்னு சொல்றது. ஸோ ஒலிகார்கி என்பது என்னன்னா ரூல் பை ஃபியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூல் பை ஃபியூ அப்படின்னு சொல்றது கொஞ்சம் சிலரால மட்டும் என்னன்னா அந்த கம்ப்ளீட் இது நாடே வந்து ஆட்சி பண்ணப்படும் அப்படின்னு சொல்றது. அரிஸ்டோக்ரசி என்ன சொன்னா, அரிஸ்டோக்ரசி அப்படின்னாவே வந்து இன்டெலிஜென்ட், ரூல் பை வந்து இன்டெலிஜென்ட் பீப்புள், ரூல் பை வந்து இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு சொல்றது. பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தா அரச குலத்தினர் அப்படின்றது. இது வந்து அரச குலத்தினர் கிடையாது, ரூல் பை இன்டெலிஜென்ட் பீப்புள்.
ரொம்ப யார் வந்து என்ன அப்படின்னா அறிவாளியா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி பண்ற மாதிரி முறை தான் வந்து அரிஸ்டோக்ரஸி வரும். கேள்வி ஆர்மி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால என்னன்னா ஸ்டெட்டோக்ரஸி ராணுவ ஆட்சி முறை. ஆக்சுவலி இதே மாதிரி இந்த பேட்டர்ன்ல என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேட்கறாங்க பாத்தீங்களா, இது என்ன, இது வந்து என்ன புளூட்டோக்ரஸியா இல்ல ஒலியா இருக்கே அப்படின்னு கேட்கறாங்கல்ல. இதே மாதிரி போன இதுல என்ன கேட்டேன்னா ஸ்டடியை வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்டடி ஆஃப் வந்து பேர்ட்ஸ் வந்து கேட்டிருந்தேன். ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ், இந்த இன்செக்ட் இதுல இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம அந்த என்ன சொல்ல பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி இதெல்லாம் வந்து சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இதை கேட்டிருந்தாங்க. இதுல இருந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து growth in plant occur primarily due to which tissue அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயாலஜி தான். ஸோ பயாலஜில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசுக்களை பத்தி நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். திசுக்கள் ஒரு டாபிக் இருக்கும். அதாவது திசுக்களை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று பிளான்டோட டிஷ்யூ அப்படின்னு வரும். இன்னொன்று வந்துன்னா அனிமலோட வந்து டிஷ்யூன்னு வரும். அவன் கேட்ட கேள்வி என்ன கேட்டிருக்கான், பிளான்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிளான்டோட டிஷ்யூல அவன் என்ன கேட்டுறான், எந்த இடத்துல growth, அதாவது growth எங்க இருக்குமோ அதுல என்ன திசுக்கள் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம பேசிக்கா லேர்ன் பண்ணிருக்கோம். நல்லா கவனிங்களேன். தாவர திசுக்கள் ரெண்டா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து என்ன சொல்லுவாங்க மெரிஸ்மேட்டிக் சொல்லுவாங்க, இன்னொன்னு பர்மனன்ட். பர்மனன்ட்னா நிரந்தர அப்படின்னு அர்த்தம். மெரிஸ்மேட்னா ஆக்கு திசு. ஆக்குனா உருவாக்குதல், ஆக்கு அப்படின்னு இருக்கா, அப்போ உருவாக்குதல். அப்போ உருவாக்குனா என்ன, ஒரு ஒரு மரம் இருக்கு இல்ல ஒரு வந்து செடி இருக்குன்னா அதுல எந்த பகுதி, நுனி பகுதி தானே. நுனி பகுதி தானே என்ன ஆகும், புதுசு புதுசா வந்து என்னன்னா கிளைகள் உருவாகி வந்து வளர்ந்து போகும். அப்ப என்னன்னா அந்த ஆக்கு திசு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த இடத்துல வந்து ஒரு தாவரம் வளர போதோ அந்த இடத்துல இருக்கிற திசுக்கள். சும்மா வந்து என்னன்னா ஈஸியா கனெக்ட் பண்றதுக்காக வந்து சொல்றேன். பிளான்ட் திசு பொறுத்தவரைக்கும் ரெண்டு, ஒன்னு பர்மனன்ட், இன்னொன்னு மெரிஸ்மேட்டிக். மெரிஸ்மேட்டிக்ல 3 இருக்கும், அபிக்கல், இன்டர் கேலரி, லேட்டல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நுனியாக்கு திசு, பக்காக்கு திசு, இடையாக்கு திசு அப்படின்னு தமிழ்ல சொல்றது. அப்ப என்ன வரும்னா ஆக்கு திசு தான் வரும். ஸோ ஆக்கு திசு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பில இருக்கு. இது ஆக்கு திசு இல்ல வளர்ச்சி திசு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்செக்ட் primarily affect or damage which part of the plant. இந்த கொஸ்டினை என்ன பண்ணலாம், நீங்க கொஞ்சம் லாஜிக்கலா கூட ஆன்சர் பண்ணலாம். அவன் எந்த இன்செக்ட், எந்த பூச்சி அப்படின்னு சொல்ற, எந்த தாவரம் அதையும் சொல்லல, சும்மா நார்மலா கேட்டிருக்கான். ஒரு இன்செக்ட், ஒரு பூச்சி, ஒரு தாவரம்னா அந்த தாவரத்துல எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு இன்செக்டும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுனா ஒரு பிளான்ட் அஃபெக்ட் பண்ணும், ரைட்டா. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா சில சில பூச்சிகள் வந்து வேர் பகுதியை இது பண்ணலாம், சில பூச்சிகள் வந்து இலை பகுதியை பண்ணலாம், சில பூச்சிகள் வந்து தண்டு இல்ல பழம் பகுதி அதை கூட என்ன பண்ணலாம் அஃபெக்ட் பண்ணலாம். அதனால எல்லாமே வரலாம், ரைட்டா. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஆல்தோப்பை வந்து எடுக்கலாம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா சில கொஸ்டின் இந்த மாதிரி ஜென்ரலா ஏதாவது அமையும். ஜெனரலா ஏதாவது வந்து என்ன இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதுல 90% நல்லா கவனிங்க, 90% வந்து என்னன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆல் த அபோவ் த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல் த அபோவ் தான் வந்து ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்க எலிமினேட் பண்ணி கூட என்ன பண்ணலாம்னா ஆன்சர் எடுக்கலாம். அதனாலதான். அடுத்து பாருங்க, வேர் டஸ் ஆக்டிவ் செல் டிவிஷன் பிரைமர்லி அக்கர் இன் பிளான்ட்ஸ். செல் டிவைட் ஆகுது, செல் பிரிவு நடக்கும்னா என்ன மீனிங், ஒரு செல்லு அதிகமா பிரியுதுன்னா ஏதோ ஒண்ணு வந்துன்னா அதிகமா உருவாகுதுன்னு அர்த்தம், ரைட்டா. ஏன்னா பிளான்ட்ல அதிகமா செல்லு டிவைட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட் வளருதுன்னு அர்த்தம். அப்ப பிளான்டோட growthக்கு, ஸோ பிளான்டோட growth பார்ட்ல என்ன திசுக்கள் இருக்கும், மெரிஸ்மேட்டிக். ஏன்னா நுனிப்பகுதி தானே, எந்த ஒரு தாவரமா இருந்தாலும் சரி அந்த தாவரத்தோட நுனிப்பகுதி தான் என்னன்னா வளரக்கூடிய பகுதியா இருக்கும். அப்ப நுனிப்பகுதியில இருக்கிற திசுக்கள் என்ன, மெரிஸ்மேட்டிக் ரீஜன். அப்ப செல் டிவிஷன் ஃபாஸ்டா எங்க நடக்கும்னா மெரிஸ்மேட்டிக் ரீஜன், வளர்ச்சி பகுதியில தான் வந்து நடக்கும், ரைட்டா. ஆக்சுவலி என்ன மீன் பண்ண வாருன்னு இங்க பாருங்க, மெரிஸ்மேட்டிக் என்பது ஆக்கு திசு. ஆக்குல 3 இருக்கு, ஒன்னு அபிக்கல், இன்டர் கேலரி, ஒன்னு லேட்டரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அபிக்கல் மீன்ஸ் வந்து 2 பகுதியுமே, இந்த நுனிப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிக்கல் தான். அதே இது வேறு பகுதி, ஏன்னா வேறுமே வளர்ந்து போகும் பாத்தீங்களா, அதனால வந்து இது ரூட்டோட அபிக்கல் மெரிஸ்டம். இன்டர்காலினா இந்த பகுதி, இந்த பகுதி வந்து என்ன தண்டு வந்து பெருசாகும் பாத்தீங்களா, அந்த பகுதி. லேட்டர் என்பது இந்த உள்ளக்க இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெருசாகும். இதுதான் என்னன்னா அந்த ஆக்கு திசுல இருக்குது. ஜஸ்ட் என்ன கேட்டிருக்கானா எந்த இடத்துல ஆக்டிவான செல் டிவிஷன் நடக்கும்னா எந்த நுனிப்பகுதி, அதாவது எந்த ஒரு தாவரமா இருந்தாலும் சரி அந்த தாவரத்தோட நுனிப்பகுதி, அந்த தாவரத்தோட நுனிப்பகுதி நம்ம எப்படி சொல்லுவோம்னா மெரிஸ்மேட்டிக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இங்க என்ன பண்ணிருக்கேன் தியரியா வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாமே கிளாஸ் எடுத்ததான் அதான் அட்டாச் பண்ணிருக்கேன். அடுத்த கேள்வி, which part of the body a C shaped ring line with epithelial tissues வந்து found.
இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளோட ஹியூமன் பிசியாலஜி, அதாவது மனித உடலியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். நம்மளோட ஹார்ட், நம்மளோட வந்து லங்ஸ், அந்த பார்ட் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணும். அதுல உணவு குழாயை பத்தி நம்ம லேர்ன் பண்ணும்போது நல்லா கவனிங்க. உணவு குழாய் தான் என்னன்னா இந்த மாதிரி சி சி ஷேப்ல இருக்கும். உணவு குழாய் தான் என்னன்னா இந்த மாதிரி சி ஷேப்ல இருக்கிற வந்து பகுதின்னு சொல்லுவாங்க. சி ஷேப் கார்டிலேஜ் ரிங் என்ன சொல்லுவாங்க, ட்ரக்கியான்னு சொல்லுவாங்க. அப்ப ட்ரக்கியா பகுதி, ட்ரக்கியன்னா காற்று குழாய் பகுதி, அதுதான் சி ஷேப்டு ரிங்கா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். அடுத்து, which famous entrance located in Tetepo Sikri, also known as a gate of victory அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா டெத்தேஃபோ சிக்ரி இதெல்லாமே யார் டைம்ல வந்து உருவாக்கி இருப்பான்னா முகல் பீரியட்ல பர்டிகுலரா சொல்ல போனா அக்பர் பீரியட்ல. ஸோ அக்பர் பீரியட்ல என்ன அப்படின்னா அந்த ஃபெட்டேபோ சிக்ரி என்பது ஒரு பிளேஸ், ஒரு இடம். அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புலன் தர்வாசா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே என்னன்னா ஆர்கிடெக்சர் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா மெடிவல் ஹிஸ்டரி நீங்க ரெண்டு தான் லேர்ன் பண்ணும். ஒன்னு என்ன பண்ணுன்னா டெல்லி சுல்தான் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள டீட்டெயில் லேர்ன் பண்ணுங்க. ரெண்டாவது முகல வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க. இது ரெண்டுக்குள்ளதான் என்னன்னா மெடிவல்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இங்க பாருங்களேன், இதுதான் வந்து புலன் தர்வாசா ஃபெத்திபோர் சிக்ரியில இருக்க, இதுதான் என்ட்ரன்ஸ் வந்து பாட்டு. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது ஆன்சர் என்ன, புலன் தர்வாசா. இவனை கிளாஸ் எடுக்கும்போது கொடுத்தது இங்க பாருங்க, அக்பர் பில் பண்ணதுல புலன் தர்வாசா ஃபெத்திபோர் சிக்ரியோட என்ட்ரன்ஸ் தான். அந்த என்ட்ரன்ஸ் கேட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தா புலன் தர்வாசா அப்படின்னு சொல்றது. அடுத்து, வாட் நேம் கோல் காயின் நோன் டியூரிங் த குப்தா பீரியட். ஆக்சுவலி குப்தா பீரியட் ரொம்ப ஃபேமஸா இருக்கு ரீசனே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டைம்ல அதிகமான வந்து கோல்டு தங்க நாணயங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கோல்டன் ஏஜ், நம்ம இந்தியாவோட கோல்டன் ஏஜ் அப்படின்னு கேட்டாவே ஏதோ சொல்லுவாங்கன்னா குப்தாவோட பீரியட் தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம் அதிகமான தங்க நாணயங்கள் கிடைக்கப்பட்டது. அதுக்கான பேர் அந்த காலத்துல எப்படி வச்சிருப்பாங்கன்னா அந்த கோல்டு காயினுக்கு தினாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தினா தான். எல்லாமே கிளாரிட்டியா கொடுத்துருக்கேன். தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே இருக்கும்போது நீங்க ரிவைஸ் பண்ணாம வந்துட்டுனா போனீங்கன்னா தான் தப்பு. எல்லாமே ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான் வரும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க வந்து என்னன்னா அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா எழுதிட்டு எந்த மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லலாம். என்னோட ஃபோன் நம்பருமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வாட்ஸ்அப்ல கூட வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரணும், தினார் தான் வரும். அடுத்த கேள்வி, ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த புக் மை டேட்லெஸ் டெய்ல். இது என்ன டாபிக்னா ஸ்ட்ராட்டஜிகே தான். ஸ்ட்ராட்டஜிகேல புக்ஸ் அண்ட் ஆதர்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். புக்ஸ் அண்ட் ஆதர், புக்ஸ் அண்ட் ஆதர்னாவே கரண்ட் அஃபேர் கிடையாது. ஒரு 10 புக்ஸ் அண்ட் ஆதர் என்ன அப்படின்னு பார்த்தா எப்போதும் எஸ்எஸ்சில வந்து எம்டிஎஸ்ல கேட்பாங்க. அதுல ஒண்ணு மை டேட்லெஸ் டைரி யாரு எழுதியிருப்பான்னா ஆர்கே நாராயணன். ஆர்கே நாராயணன் என்னெல்லாம் புக் எழுதியிருக்கான்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். த கைடு, சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மால்குடி டேஸ், த மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி. ஆக்சுவலா அவர் மால்குடியில பிறந்தவர், அதனால மால்குடி டேஸ், வெயிட்டிங் ஃபார் த மகாத்மம், த வெண்டர் ஆஃப் ஸ்வீட்டு, மை டேஸ், மை டேட்லெஸ் வந்து டைரி. மை டேட்லெஸ் டைரி தான் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை கிளாஸ் எடுக்கும்போது எப்படி கொடுத்துருப்பேன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்கே நாராயண் என்பவர் இவர் தான். இவர் எழுதின இம்பார்ட்டன்ட் புக் எல்லாத்தையும் இருக்கு. இதில் ஆக்சுவலி என்ன டேட்லெஸ் டைரி வந்து நான் மென்ஷன் பண்ணல. ஏன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டன்ட் புக் எல்லாத்தையும் இங்க கொடுத்துருக்கேன். பட் என்ன பண்றேன்னா இது கேட்டதுனால இந்த டேட்லெஸ் டைரியுமே என்ன பண்ணிடணும், இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப்ல வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டேட்லெஸ் டைரி யாரு எழுதியிருக்கன்னா ஆர்கே நாராயணன். மிச்சம் இருக்கிறவங்களுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆதர் தான். குல்வந்த் சிங்கு, முல்க்ராஜ் ஆனந்த், அமிதாப் கோஷ், இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா கிளாஸ் எடுக்கும்போது தனித்தனியா ஒவ்வொரு ஆளும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் புக்லாம் எழுதாங்கன்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். போயிட்டு ஒரு வாட்டி என்ன பண்ணீங்கன்னா ரீக்ளேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கொஸ்டின் வந்து டிஸ்பியூட்டடா இருக்கு. ஹவு many edges does a new 20 coin announced in the 2019 budget? நீங்க பாருங்களேன், 2019 பட்ஜெட்டோட ஏதாவது பேசிக்கா கேட்டாவே நம்மளுக்கு என்னன்னா டஃபா தான் இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப டெப்தா போய் 20 காயின் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல எத்தனை எட்ஜ் இருக்கும் அதெல்லாம் கேட்டிருக்குங்க. எத்தனை விளிம்புகள் பக்கங்களாம நம்ம வந்து பார்த்து தெரிய முடியும். இப்படி ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் பார்த்த வரைக்கும் விளிம்புகள்னு சொல்றாங்கன்னா இந்த பகுதி தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இந்த 2, 4, 6, 8, 10 என்னோட இதுல வந்து பார்க்கும்போது மொத்தம் 10 இருக்கு. நான் வந்து என்ன பண்ணேன்னா 10 தான் வந்து எடுத்தேன். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நிறைய விக்கிபீடியால போட போகும்போது சில வந்து என்னன்னா ஏஐட்டுமே வந்து என்ன சாட்ஜிபிட்டுன்னு கேட்கும்போது அது 12 இன்ச்சஸ் அப்படின்னு போட்டது. ஸோ அதனால இது டஃபா இருக்கு. மேபி இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்து இந்த ஏர்லி பீரியட், ஏர்லி 19th century main substance was used on the head of matchstick. It's proved dangerous for health and safety. இது வந்து என்விரான்மெண்ட் பேஸ் பண்ண சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது இந்த ஒயிட் எல்லோ பாஸ்பரஸ் இதை யூஸ் பண்றதுனால நிறைய பிரச்சனை வந்து என்னன்னா இந்த இது தயாரிப்பாங்கல்ல தீக்குச்சி தயாரிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பிரச்சனை வந்து சொல்லிட்டு இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கம்ப்ளீட்டா பேன் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா ஒயிட் அண்ட் வந்து எல்லோ பாஸ்பரஸ். அடுத்து என்னென்ன பேர்லாம் ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ல என்னென்ன பேர்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி இதுதான் கொஸ்டினா இல்லை வேற மாதிரி கேட்டாங்கன்னு தெரியல. பட் நான் கிடைச்சதை வச்சு உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லா பேருமே வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சது. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கிலீஷ் வந்து பார்க்கலாம். இல்லை என்ன கேள்றாங்க கரெக்டான ஸ்பெல்வர் ஹெஜிமோனியை வந்து பார்க்க சொல்றாங்க. ஆக்சுவலி என்னன்னா கரெக்ட் ஸ்பெல்வர்னு சொல்லிட்டு நம்ம ஹெஜிமோனி வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஹெஜி மோனினா ஆப்ஷன் என்னதான் வரும்னா பி தான் வரும். ஹெஜிமோனி மீன்ஸ் டாமினன்ஸ் இல்ல லீடர்ஷிப் அந்த மாதிரி மீன் ஆகுறது. அடுத்து கிளான்ஸ் இருக்கு, அதுக்கு ஆண்டனி. ஸோ கிளான்ஸ் அப்படின்னு இப்ப நம்ம சொல்லும் போதே ஒரு கிளான்ஸ் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப என்ன ரொம்ப பிரீஃபா ரொம்ப வந்து ஷார்ட்டா வந்து பாருப்பா அப்படின்னு வந்து சொல்றது மீனிங். இதுக்கு அப்படி ஆப்போசிட் வந்து ஸ்டே. ஸ்டேனா பாத்துக்கிட்டே இருக்குது அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அதான் வந்து ஸ்டே. கிளிம்ஸ்னா ஒரு சின்ன கிளிம்ஸ் விடுறாங்க. இப்போ நிறைய வந்து யூடியூப்ல வந்து சின்ன சின்ன கிளிம்ஸ் எல்லாம் வர்றாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா தானே வராங்க. அதான் கிளிம்ஸ்னு சொல்றது. அதெல்லாம் என்னன்னா ஸ்டானிங்ஸ் வரும். அதனால இது வராது. பீக். ஸோ பீக் மீன்ஸ் ஏதாவது சீக்கிரட்டா டக்கு டக்குன்னு பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. குக்கா ஏதாவது சீக்கிரட்டா பாருன்னு சொல்றாங்களே அதான் பீக். அதனால இதுவும் வராது. ஸ்கேனுமே என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட். குவிக்லி ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம ஸ்கேன் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அது அவன் கேட்டது ஆண்டனின் தான் கேட்டிருக்கான். ஸோ அப்ப கிளான்ஸுக்கு ஆண்டனி என்னதான் ஸ்டேட் ஆப்ஷன் என்ன வரும் சீதா வரும். அடுத்து கன்சிடரபிளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டானிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கன்சிடரபிள் அப்படின்னா கொஞ்சம் கேர் இருக்கிறது டேக் கேர் பண்ற மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ அப்ப என்ன இருக்கும் சிக்னிஃபிகன்ட் வரும். கன்சிடரபிள்னா கொஞ்சம் பார்த்துக்கணும்னு அர்த்தம். நெக்லிஜிபிள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இன்சிக்னிஃபிகன்ட் அப்படியே ஆப்போசிட். மினிமல் எல்லாமே ஏன்னா நம்ம கன்சிடர் பண்றது இல்லை அவ்வளவு கேர் எடுக்கல அந்த மாதிரி மீன் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சிக்னிஃபிகன்ட் தான் வரும். அடுத்து ஹிஸ்டோரியனிக் அதோட வந்து என்ன கேட்டிருக்காங்க ஸ்பெல் கரெக்டான ஸ்பெல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்டோரியனிக் பொறுத்தளவுக்கு கரெக்ட் ஸ்பெல்லிங் இதுதான் வரும். இது மீனிங் வந்து ஓவர்லி தியரட்டிக்கல் இல்லை ரொம்ப டிராமட்டிக்கா பண்றதா வந்து ஹிஸ்டோரியனிக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அம்யூஸ்மெண்ட்டுக்கு வந்து நான் நியூஸ் கேட்டேன். அம்யூஸ்மெண்ட் இப்போ நிறைய இடத்துல அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்யூஸ்மெண்ட் ரொம்ப ஹாப்பி ரெக்ரியேஷன் அப்படின்னு வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றதா வந்து அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ போர்டம் மீன்ஸ் என்னன்னா லைக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். போர்டம்னா ரொம்ப போரிங்கா இருக்கிற மாதிரி அது. க்ளூம் அப்படின்னா ரொம்ப டார்க்னஸ் இல்லை எப்போதும் வந்து சோகமா இருக்கிறது அந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி ட்ரெஜரி மீன்ஸ் வந்து என்னன்னா டல் ஒர்க் ரொம்ப வந்து என்னன்னு வச்சிருக்கேன் எப்போதும் சோம்பேறித்தனமானதுதான் வந்து ட்ரெஜரி வரும். கேள்வி வந்து அம்யூஸ்மெண்ட்டுக்கு ஸ்டானிஸ் கேட்டிருக்கேங்க அதனால ரெக்ரியேஷன் தான். அடுத்து கான்சென்ட்ரேட்டுக்கு ஆண்டனி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். கான்சென்ட்ரேட்னா ரொம்ப வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அர்த்தம். அப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கேட்டுரு வந்து என்ன ஃபோக்கஸ் வராது டிஸ்ட்ராக்ட் தான் வரும் ரைட்டா. ஏன்னா ஃபோக்கஸ் என்பது என்னன்னா அதுக்கு அப்படியே சிமிலர் மீனிங் இருக்கிறது. கன்சாலிடேட் என்பது என்ன கம்பைன் பண்றது இல்ல ஸ்ட்ரென்தன் பண்றது. அக்குமுலேட் அதுவுமே கலெக்ட் அது கேதர் பண்றது. இப்போ டிஸ்ட்ராக்ட் தான் என்னன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான். ஸோ அவ்வளவுதான் இங்கிலீஷுமே வந்து அதான் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. எனக்கு கிடைச்சதை வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் ஜிஎஸ் டாபிக் பர்டிகுலர் எல்லாமே என்னன்னா ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்போஸ் நீங்க ஏதாவது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு இல்லை இம்பார்ட்டன்ட் ஜாகிரபில ஏதாவது லேர்ன் பண்ண முடியுதுன்னா தயவுசெய்து போய் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா லேர்ன் பண்ணுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா நான் மைண்ட் மேப்பா தான் கொடுத்துருப்பேன். ஸோ நான் மைண்ட் மேப்பா கொடுக்கறனால உங்களுக்கு என்ன பண்ணணும் நீங்க லேர்ன் பண்றது அப்படியே வந்து ரிவைஸ் பண்றதுக்கும் ரொம்பவே வந்து பெட்டரா இருக்கும். நிறைய டெமோ கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கால் பண்ணி வந்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு. அதோட வாட்ஸ்அப்ல நீங்க கேட்டீங்கன்னா உங்களை ப்ராப்பரா என்ன பண்ணணும்னு ஆன்சர் பண்ணுவேன். இல்லை அப்கமிங் எக்ஸாம் வேறு ஏதாவது எக்ஸாம் நீங்க எழுதினாலும் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கைட் பண்ணுவேன். இது போக அதுக்கப்புறம் வர வந்துன்னா ஷிஃப்டோட கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.